நம்மள நெறைய பேர் யோசிச்சிருப்போம். அது எப்படி அம்மா செய்ற இறால் தொக்கு மட்டும் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. அந்த இறாலோட வெந்த விதமும் அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கே. அதே மாதிரி தானே நம்பளும் செய்றோம். ஆனா நம்பளுக்கு மட்டும் அப்படி வரமாட்டேங்குதேன்னு நம்மள நெறைய பேர் யோசிச்சிருப்போம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சிம்பிளா இறால் தொக்கு எப்படி செய்றதுன்னு சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். ஒரு வாணல்ல தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேருங்க. நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா, இறாலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூட கொஞ்சம் சோம்பு, ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே பட்டை லவங்கம்லாம் சேர்க்கக்கூடாது இறாலுக்கு. ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் வரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் 2 பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ இறாலுக்கு 2 தக்காளியே போதுமானது. நிறைய தக்காளி சேர்த்தோன்னா அது தக்காளி தொக்கோட டேஸ்ட்டுக்கு போயிடும். இறாலோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால நல்லா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்தா போதும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை வந்து சேர்த்துக்கலாம். அந்த இறாலை க்ளீன் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உள்ள பிளாக் கலரில் ஒரு குடல் மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வயிறு சம்மந்தமான எந்த கோளாறும் வராது. நல்லா க்ளீன் பண்ண இந்த ப்ரானை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா இறாலேருந்தே நம்மளுக்கு தண்ணி நல்லா வந்து வெளியில் வரும். அந்த தண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சு திறந்தா பார்த்தா இந்த மாதிரி தண்ணி நிறையா விட்டுருக்கோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மசாலா சேர்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இது மட்டும் சேர்த்தா போதும். மிளகாத்தூள் வந்து வீட்டு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது ப்ரானுக்கு. அதுதான் நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுவோம். லைட்டாக அந்த முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கும் போது ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும் இறால். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வேக வச்சா போதும். நல்லா சுண்டி இந்த மாதிரி சூப்பராக வந்து இறால் வெந்துடும். கடைசியாக இறாலோட முக்கியமான ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சம் கையளவுக்கு கருவேப்பிலையும் சேருங்க. இந்த 2 ஃப்ளேவரும் கடைசியில் சேர்க்கும் போது நம்ம இறால் தொக்குக்கு செம்ம ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இறால் தொக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா செவக்கிற அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட் விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி செவந்து வரும். அப்போ தான் வந்துக்கு நம்மளுக்கு இறால் தொக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும் போதும் சரி, சப்பாத்தியில் தொட்டு சாப்பிடும் போதும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.